அப்படி லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களுடைய இணைவு சாபமாக மாறியிருந்தால் அது நாம் செய்த ஒரு தகாத செயலால் கிடைத்த சாபம் என்பதை நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அப்போ லக்னாதிபதியுடன் ஒரு பாதகாதிபதி சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அது சாபமாக இருக்கக்கூடிய கிரக இணைவு என்றால் நம்முடைய தகாத செயலால் நமக்கு கிடைத்த ஒரு சாபம் என்பதை நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும். 5ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்த அதிபதியுடன் ஒரு கிரகம் இணைந்து சாபத்தை ஜாதகருக்கு தந்தால் அது நம்முடைய முன்னோர் வழியாக நமக்கு கிடைத்த ஒரு சாபத்தின் பலன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 9ஆம் இடத்து கிரகத்துடன் இணைவு பெற்றாலோ இல்லை 9ஆம் இடத்தில் கிரக சேர்க்கைகள் மூலமாக சாபம் ஒரு ஜாதகருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 9ஆம் இடத்தின் மூலமாக நமக்கு தந்தை வழி சாபம் ஜாதகருக்கு வந்திருக்கிறது.